மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சக்கரை வியாதியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சக்கரை வியாதி அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் என்ன சாப்பிடணும், என்ன மூலிகைகள் சாப்பிடணும், என்னென்னலாம் இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டா சர்க்கரை நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், இதை பத்தி ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. 2015, 2016, 2018 3 விதமான ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல எந்த ஆர்டர்ல நம்ம சாப்பிட்றோமோ அதை பொறுத்து சர்க்கரையோட அந்த சாப்பிட்ட உடனே நம்மளோட பிளட்ல சுகர் ஸ்பைக் ஆகும். அதனுடைய அளவு மாறுபடுது. கிட்டத்தட்ட 73% சுகர் ஸ்பைக் குறையுது அப்படின்னா அந்த முறையை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த முறை ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டுட்டு வந்த முறை தான். ஸோ நம்ம வீட்டில் ஒரு இலை போட்டு சாப்பாடு வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன வைப்பாங்க? கொஞ்சமா ஒரு உப்பு வைப்பாங்க. அதுக்கப்புறமா காய்கறிகளை முதல்ல பரிமாறுவாங்க. அதுக்கப்புறமா பருப்பு நெய் சேர்ந்த ஒரு சாதம் முதல்ல சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம குழம்பு சாதமோ ரசம் சாதமோ சாப்பிடுவோம். கடைசியா நம்ம மோர் பாயாசம் இந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ல தான் நம்ம சாப்பிடுவோம். இதே மெத்தட தான் இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகரை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி இருக்கு, இல்ல உடல் எடை அதிகமா இருக்கு, நான் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கு டாக்டர், ஸோ நிறைய எனக்கு சுகர் சாப்பிடணும் போல இருக்கு, சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு, ஏதாவது ஒரு வெள்ளைக்கட்டியாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான கிரேவிங்ஸும் இந்த மெத்தட்ல சாப்பிட்டீங்கன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் அந்த ஆராய்ச்சிகள் சொல்லுது. நம்மளுடைய பாரம்பரியம் அப்படிங்கிறது மருத்துவ முறையும் சரி உணவு முறையும் சரி நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக உருவானதான். நாம் அதை மறந்த போதுதான் இன்னைக்கு நோய்களால ஆட்படுறோம். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா, நீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க. ஸோ நீங்க காய்கறிகளை வேக வச்சு அதை நீங்க ஓரளவுக்கு நீங்க நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அது உங்க வயிற்றுல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அடுத்ததா நல்ல புரோட்டீனும் ஃபேட் கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. பருப்பு சேர்ந்த உணவுகள், நட்ஸ் மாதிரியான உணவுகள், நெய் சேர்ந்த உணவுகளை செகண்டா எடுத்துக்கோங்க. கடைசியா நீங்க கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய அரிசி சம்பந்தமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய அதே அளவு உணவையே இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னாலே சுகர் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கறதா அந்த ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சி என்ன மாதிரியான ஒரு விஷயமா பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 குரூப் ஆஃப் பீப்புளை எடுத்திருக்காங்க. அதுல ஒரு குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறமா நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளும், மூணாவதா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளும் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு குரூப்ல இதே 3 விதமான உணவுகள் தான், அதே அளவு தான், அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஆராய்ச்சியில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல காய்கறிகளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா புரோட்டீன் சாப்பிடும் பொழுது அவங்க வயிற்று பகுதியில இந்த காய்கறியில இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் பேரியர் மாதிரி. ஸோ உங்களுடைய உணவுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு கார்போஹைட்ரேட்டை அப்சர்வ் பண்றதுக்கு அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்கு. முக்கியமா கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப நேரம் நம்ம வயிற்றுல தேங்குது. அதே சமயத்துல பிளட் சுகரை அதிகப்படுத்தல. ஸோ அடுத்ததான் நல்ல புரோட்டீனும் அதே மாதிரி ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது அது பெப்டைட் ஒய் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை அதிகப்படுத்துது. இது சாட்டிட்டி கொடுக்கக்கூடியது. ஸோ நம்மளோட பாடியில உணவை அதிகமா எடுத்துக்காம ஓரளவுக்கு நிதானமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குது. மூணாவதா நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது ஸோ அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது மெதுவா செரிமானமாகி நம்மளுடைய ரத்தத்துல அந்த சுகரை மெதுவா உங்களுக்கு வெளிவிடுது. இதனால அந்த சுகர் ஸ்பைக்ஸ் குறையுது. ஸோ இதுதான் உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. இப்படி இல்லாம நம்ம டைரக்டா ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனுடைய செரிமானம் வாய்ப்பகுதியில இருந்து ஆரம்பிக்கணும். ஆனா நம்ம சரியா மென்னு சாப்பிட மாட்டோம். டைரக்டா அது நம்மளுடைய வயிற்று பகுதிக்கு போகும்போது வயிற்று பகுதியில புரோட்டீன் அண்ட் ஃபேட் செரிமானம் தான் தொடங்கும். ஸோ அந்த புரோட்டீனோட செரிமானம் கொஞ்சம் நடந்துட்டு அடுத்ததான் உங்களுடைய முன் சிறுகுடல்ல தான் ஃபேட் செரிமானம் நடக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு உடனடியா அது அதிகரிக்கும். அப்பதான் நமக்கு இன்சுலினோட தேவையே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்சுலினோட வேலை என்னன்னா உடனடியா அது அதிகப்படியான சர்க்கரை எடுத்துட்டு போய் நம்மளுடைய கல்லீரல்ல ஸ்டோர் பண்ணும். அளவுக்கு அதிகமா இன்னும் இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு போய் நம்மளுடைய ஃபேட் செல்ஸ்லயும் மசில் செல்ஸ்லயும் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி அது வேலை செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 2 மணி நேரத்திலேயே திருப்பி நமக்கு பசி உண்டாகும். அதனாலதான் அடிக்கடி நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆராய்ச்சி மூலமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க
முதல்ல காய்கறிகள், அடுத்து நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய பருப்பு சேர்ந்த உணவுகள், கடைசியா நீங்க வந்து அரிசி சம்பந்தமான உணவுகளை வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல உங்களுடைய பிளட் சுகர் ஸ்பைக் வந்து கிட்டத்தட்ட 27% வந்து கம்மியா இருக்கு. அடுத்த 1 மணி நேரத்துல வந்து ஒரு 32% வந்து கம்மியா இருக்கு. 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது டோட்டலா உங்களுக்கு 73% வந்து உங்களுடைய இந்த பிளட் சுகர் ஸ்பைக் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா, எடுத்தோடனே காலையில நீங்க இட்லி எடுத்து சாப்பிடாம, காய்கறிகளை வேக வச்சு 1 கப் அளவுக்கு சாப்பிட்டுடுங்க. அடுத்ததா வந்து நல்ல புரோட்டீனோ இல்ல வந்து நல்ல ஃபேட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பச்சை பயிறு வந்து வேக வச்சு நீங்க வந்து சாப்பிடலாம். ஸோ கடைசியா நீங்க 2 இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். 11 மணிக்கு திருப்பியும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவோமே, அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடக்காது. ஸோ இத வந்து ரெகுலரா ஒரு 3 மாசம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது, உங்களுடைய போஸ்ட் பிராண்டல் பிளட் சுகரோட அளவு நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்க எனர்ஜி லெவலும் நல்லா இம்ப்ரூவா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சக்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்கள பாத்தீங்க அப்படின்னா, சாப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு டாக்டர், அதனால நான் சாப்பிடவே மாட்டேன். காலையில எழுந்ததுல வேலை பார்த்துட்டே இருப்பேன். 10 மணிக்கு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறமா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நான் உட்காந்துருவேன். இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பிட்ட பிறகு எனக்கு ஒரு மயக்கம் மாதிரியே வந்து ஒரு தூக்கம் வருது, ஸோ அது நான் நல்லா தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சுகர் வந்து உங்களால வந்து கரெக்டா டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனாலதான் உங்களுக்கு அந்த மயக்கம் மாதிரியோ இல்ல வந்து ஒரு டயர்ட்னஸ் வந்து வருது. அந்த மாதிரியான டயர்ட்னஸ் அப்படிங்கிறது இதுல வராது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ல நீங்க வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிளட் சுகரை வந்து அழகா வந்து கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது உங்களோட பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாம கிரேவிங்ஸும் வந்து குறையும், உடல் எடையும் குறையறத நீங்க கண்கூடா வந்து பார்க்கலாம். ஸோ சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. என்னென்ன மூலிகைகள் சாப்பிடலாம், இல்ல வந்து வாக்கிங் போகலாமா, யோகா பண்ணலாமா, எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி முதல்ல காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு, அடுத்து பருப்பு சேர்ந்த ஒரு புரோட்டீன் ஃபேட் சேர்ந்த ஒரு உணவை வந்து நம்ம எடுத்துட்டு, கடைசியா நம்ம வந்து ஒரு பாயாசம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இனிப்பு கூட வந்து நீங்க சாப்பிடலாம். அளவோட நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கும். ஸோ இதை ஆராய்ச்சி மூலமாவும் வந்து நிரூபிச்சிருக்காங்க. நீங்க தாராளமா இந்த ஒரு மெத்தடை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய சர்க்கரையில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும், அடிக்கடி வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு போல இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.